கரகாட்டக்காரன் படத்துல வந்து கனகாவுக்கு வந்து அப்பா வருவாரு. அவர் வந்து நம்ம அவர் வந்து காலேஜில் படிச்சு ஆப்சன்ட் ஃபைன் வந்து எக்ஸிட் ஆகி சஸ்பெண்ட் ஆயிடுறாரு. உடனே அவங்க அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன தம்பி உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சனே இப்படி சஸ்பெண்ட் ஆகி வந்திருக்கி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அக்கா என்னக்கா அக்கா உன் புருஷனுக்கு காசு கொடுக்காம ஓடி போயிட்டாக்கா இந்த கூடவே நான் எப்படிக்கா போய் சொல்லுவேன். அக்கா பக்கத்து வீட்டுல நாய்க்கு வச்சிருந்த சோடு திருடிட்டு போனேக்கா. பக்கத்து வீட்டை நாய் சோறு திருந்தா வாந்தி எடுத்தேக்கா. ரத்தமா வாந்தி எடுத்தேன். இந்த குடும்பம் ஏவாயா எப்படிக்கா சொல்றது. காலேஜ் போனா எல்லாம் காரி துப்புறாங்க, எப்படி போறதுக்கா அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஆர்கூட்னு சொல்லி ஒரு ஃபேமஸான வெப்சைட் இருக்கு. அதுல வந்து ஒரு லேடி பேர்ல வந்து ரொம்ப நாள் ஸ்கிராப் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அஜித்குமார் சார் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்காரு, ரிப்ளை பண்ணிட்டே இருக்காரு. இப்போ வந்து ரொம்ப நாள் ஒரு 2 மாசமா வந்துட்டு இருந்து லாஸ்ட் 1 வீக்கா வரல. உடனே அவர் வந்து அப்பீல் பண்றாரு. எப்படி அப்ரோச் பண்றாருன்னா, இது கதையல்ல கருப்பு சரித்திரம். என்ன 6 மாசமா ஸ்கிராப் அனுப்புனா இப்ப என்னெல்லாம் அனுப்புறதே இல்லை. நான் தனியாள் இல்லை, என்ன நம்பி ஆர்கூட்ல 4,50,307 இருக்காங்க. அதை தெரியாம பேசிட்டு இருக்காத. நான் இருக்கிறேன் கடல், நான் நடுக்கொள்ள இருக்கேன். அந்த ஆளவனுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோ. இந்த பாரு டைம் வேணா 6 மாசம் முடிச்சு பாரு, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ நான் சொல்ல வைக்கிறேன் பாய் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து சாலமன் பாப்பியா வந்து இதை சொல்றாரு. ஆர்கூட் வந்து வெப்சைட் வந்து எதுக்கு அதை பத்தி கருத்து கேட்கறாங்க, எதுக்கு சார் வைக்கலாமா வேணாமான்னு. அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். புரியலையா, கம்ப்யூட்டரே புரிஞ்சு போல அந்த அளவுக்கு ஸ்கிராப்புகள் அனுப்புறாங்க. புரியலே, சொன்னாலும் கேட்கறது இல்லையே, கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க, ஒன்னும் சொல்ல முடியலையே வணக்கம் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்து வர்றாரு. ஆக்சுவலா ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, இத்தனை நாளா அனுப்பின ஸ்கிராப் வந்து அனிதான்ற பேர்ல அனுப்பின ஸ்கிராப் வந்து அவர் தான் அனுப்பினது. அதை வந்து சொல்றாரு, இத்தனை 2 வருஷமா இருந்த ஒரு பையன் அனுப்பல, 2 மாசம் பொம்பளை பேரை வச்ச வேண்டே வருது. என்னடா இந்த பாரு, இதுக்கு மேல அனுப்பவே உனக்கு கிடைச்சு கொண்டாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவிகிருஷ்ணா 7G ரெயின்போ காலனி ரவிகிருஷ்ணா சார் வந்து அந்த அனிதான்ற பொண்ணுக்கு வந்து பாலிடிக்ஸ் ஸ்கிராப் அனுப்பாரு. இதுவும் தெரியாம அவர் எப்படி அப்ரோச் பண்ணாரு பார்ப்போம். அனிதா, ஒண்ணுமே தெரியாது, உன் ப்ரொஃபைல்ல பார்த்தேன், போட்டோ நல்லா இருக்கு. என்ன உன்னை காட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க. பரவாயில்ல அனிதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆர்கூட்ட போவேன், நல்லா சேட் பண்ணுவேன், 3 வேளை சாப்பிடுவேன், சொல்றவங்கள அடிப்பேன், ஒண்ணுமே தெரியாது. வேணா ஒரு ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிக்கலாட்டி விட்டுரு அனிதா.